ஒரு காரியத்தை குறித்து எத்தனை வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். திருமண காரியம் தடையாக இருக்கலாம், கர்ப்பத்துக்கணி தடையாக இருக்கலாம், கடன் பிரச்சனை தடை, ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கலாம், பதில் வர மாட்டேங்குது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, தேடுகிற எவனும் கண்டடைவான்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தை உங்கள்கிட்ட நிலச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு தருவேங்கிறார். அப்புறம் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ இவ்வளோ வார்த்தையில் சொல்லிவிட்டு நம்ம கேட்குறோம், ஆனால் வரமாட்டேங்குது. எனக்கு ஒரு பரிசுத்தத்தை தாங்க, நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன், எனக்கு பரிசுத்தத்தை தாங்கன்னு கேட்குறோம். அடுத்து என் கடன் பிரச்சனை அடைய வேண்டும், என் குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது, நாங்கள் சமாதானமாக இருக்கணும், எங்களுக்கு நிலையான வருமானம் வேணும் அப்படின்னு கேட்குறோம். பட் ஒன்றும் வரமாட்டேங்குது. ஆனால் அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் என்னது, ஒரு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தை இப்போ நான் சொல்கிறேன், பேனா இருந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க, சரிங்களா? அடுத்த கட்டத்துக்கு ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜெபிக்கிறோம், பதில் வராமல் இருக்குது. அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த காரணத்துலேருந்து நீங்கள் விடுதல் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று, அவிவிசுவாசம். எழுதிக்கிங்க, அவிவிசுவாசம். மத்தேயு 17:20. சீக்கிரம். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினால்தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு அப்புறம் போ. பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் ஒரு மலையே நீங்கள் சொன்னால் நகர்ந்து போங்க அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவிவிசுவாசம் இருப்பதுனால நம்முடைய ஜெபங்களுக்கு தடை. ரெண்டாவது, அப்போஸ்தலர் 8:18-19. அப்போஸ்தலர் 8:18-19 என்ன காரணம் கேட்டீங்க? தவறான நோக்கம். ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது காரணம் தவறான நோக்கம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். பாருங்க, பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு இந்த மனுஷன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் பணத்தை தர்றேன், நான் யார் மேலே கையை வைக்கிறேனோ அவங்க பரிசுத்த ஆவியில் நிரம்பணும் அப்படின்னு சொல்லி ஆவியின் வார்த்தை என்ன கேட்குறேன். அதுக்கு இது கடைசியாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். இதை கேட்குற எப்படி கேட்குறான்? பணத்தை கொடுத்து கேட்குறான். ஓகே, அடுத்து அதாவது கடைசியில் அவர் சொல்ற, உன் பணம் உங்ககிட்ட நாசமா போ கடவுது அப்படிலாம் சொல்லுவார். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. பார்த்தீங்களா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது ஒரு தவறான ஒரு நோக்கம். ஜெபிக்கிற ஆள் ஒரு தவறான நோக்கத்தோட என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு? ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வதுக்கு நான் உன்ட்ட பணம் கொடுக்குறேன், நான் யார் மேலே கையை வைக்கிறானோ அவங்க பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேதுரு என்ன சொல்கிறாரு? உன் பணம் உங்ககிட்ட ஒன்றுமில்லாமல் போக கடவுது அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா ஜெபிக்கிறவங்க இந்த மாதிரி தவறான எண்ணங்கள், தவறான நோக்கம், ரைட்டா? இந்த எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அடுத்து மன்னியாமை. மார்க் 11:25-26. ஜெபத்துக்கு பதில் வராத காரணங்கள் அப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது இது பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பாருங்க, அப்பனா நீங்க ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கிறதுக்கு முன்னால யாரையாவது நீங்க மன்னிக்காம இருந்து ஜெபித்தீங்கன்னா உங்க ஜெபத்துக்கு பதில் வராது. ஒரு மன்னிக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கணும். மாமியார் இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஏன்னா மன்னிச்சிடணும். நான் அவனை மன்னிக்க மாட்டேன், அவன் மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு என்ன செய்யாது, பதில் வராது. அடுத்து சாத்தான். ஜெபத்துக்கு தடை பண்ணுகிற யார் தெரியுமா? சாத்தான். தானியேல் 10:12-13 சாத்தான் தடை பண்ணுறான். அப்போ சாத்தான் தடை பண்ணுறதுக்கு நீங்கள் விடக்கூடாது. அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து லூக்கா, பெருமை. அடுத்து பெருமை. லூக்கா 18:9-14. பெருமை இருந்தா அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்கள் வர தகுதியில் சொல்லி மார்பிளை அடிச்சுக்கிட்டு வருந்தி ஜெபத்தை கேட்குறேன். நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா முதல் ஜெபிக்கிற ஆள் யாரு?
பரிசேயன். அவன் ஜெபம் என்ன ஜெபம்னு கேட்டால் அது பெருமை. நான் தசமாக கொடுக்குறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு பெருமைப்படுத்தி பேசுகிறான். அதனால் கர்த்தர் பெருமைக்கு என்ன செய்கிறாரு? எதிர்க்கிறார். நம்மக்கிட்ட வந்து எக்காரணத்தை கூட பெருமை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் உங்கள் இதயத்தை உங்கள் ஆத்மாவை அலசி ஆராய்ந்து பார்க்கணும். இது நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு தான் நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெபிக்கும் போது பதிலே வராது. 1 வருஷம் ஆனாலும் பதில் வரும், 2 வருஷம் ஆனாலும் பதில் வராது. சரிங்களா? அடுத்து சங்கீதம் 66:18 அறிக்கப்படாத பாவம், அறிக்கை செய்யப்படாத பாவம். சங்கீதம் 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பார்த்தீங்களா? ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறாரு? இங்கே இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்கிரம சிந்தை, அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் உங்கள்கிட்ட இருக்குமானால் நீங்கள் அறிக்கை செஞ்சு விட்டு விடும்போது கர்த்தர் மன்னிக்கிறாரு. அடுத்து 1 பேதுரு 3:7 உறவுகளிலே பிரச்சனை வரும்போது, குடும்ப உறவுகளிலே பிரச்சனை வரும்போது என்ன செய்து ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. 1 பேதுரு 3:7 அந்த சம்பவம் இருக்கு. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. பாருங்க, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. அப்ப ஜெபத்துக்கு தடை வருதா வரலையா? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மனைவிமார்கள் பலவீனமாக இருக்கும்போது எனக்கு நான் கண்டுக்காமல் போகக்கூடாது. கணவன்மார்கள் மனைவிமார்கள் என்ன செய்யணும்? உதவி செய்யணும், கண்டுகொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா ஜெபத்துக்கு என்ன வந்துடும்? தடை வந்துடும். அப்படிங்கிறா ஜெபத்துக்கு பதில் வராது. இத்தனை காரியங்களை இருக்குது. இப்போ எத்தனை காரியம் சொன்னேன் நான் உங்களுக்கு? 7. அப்போ இந்த 7 காரியத்தில் உங்களை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பாட்டு ஜெபிக்கிறீங்க, பதில் வரல அப்படிங்கிறீங்க. அப்போனா இதில் சரியாக இருந்துட்டு ஜெபிக்கணும். ஏன்னா என்னென்ன காரியம் சொல்லி திருப்பி நான் சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அவிவிசுவாசம் மத்தேயு 17:20. அதாவது தவறான நோக்கம், தவறான எண்ணங்கள், தவறான நினைவுகளை வச்சுட்டு நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 8:18-19. அடுத்து மன்னியாமை மார்க்கு 11:25. அடுத்து சாத்தான் தானியேல் 10:12-13. அடுத்து பெருமை லூக்கா 18:9-14. அடுத்து அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் சங்கீதம் 66:18. அடுத்து உறவுகளிலே பிரச்சனை 1 பேதுரு 3:7. இப்போ குடும்ப உறவில் வந்து கணவன் மனைவிகள் இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு வந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அங்கே கூட வந்து என்னதுன்னா ஜெபத்துக்கு தடை வந்துடும். அதான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடி அப்படின்னு போட்டிருக்கா இல்லையா? அப்போ ஜெபத்துக்கு தடை வரும். அப்படின்னா அந்த பலவீனமான நேரங்களிலே வீட்டில் இருக்கிற ஆளுங்க கணவன்மாருக்கு உதவி செய்யணும். அப்படி உதவி செய்யணும்னா ஜெபத்துக்கு தடை வந்துடும் அப்படிங்கிறார். ஓகே, இப்போ புரிஞ்சு போச்சா? அல்லேலூயா. ஜெபத்துக்கு தடை வர்றதுக்கு உண்டான காரணங்கள் ஓகே முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஜெபிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னடா புது கதையாக இருக்குன்றீங்களா? ஏதோ ஜெபிச்சோமா வந்தோமா போனோமா இல்லாமல் இப்படிலாம் இருக்கா? இவ்வளோ காரியம் செய்ய வேண்டியது இருக்கா? இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? இங்கிட்டு போனால் அங்கிட்டு ஒருத்தையும் பேசுகிறேன், அங்கிட்டு போனால் அங்கிட்டு ஒருத்தையும் பேசுகிறேன். இதெல்லாம் சமாளித்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறது? பெருமைப்படாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடியே ஒருத்தன் பெருமையாக பேசுவான், அதை சமாளிக்கணும். அதாவது இந்த உலகம் பொருளாமல் எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக இதை சமாளித்து கண்ட்ரோல் பண்ணி நடந்தால் தான் நம்ம வந்து பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் சரி ஆகணும். பார்த்துக்கொள்ளுங்க. சரியாகலாம் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் ஒரு மாதிரியே யோசிக்கிறது பார்க்கும்போது என்னமோ தெரியும், என்னடா இவ்வளோ பிரச்சனை இருக்காடா, இவ்வளோ காரியம் இருக்காடா, இவ்வளோ காரியத்தில் நான் சரியாகணுமே, அதுக்கப்புறம் தான் ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. விசுவாசம் முதல் தேவை. அவர் என்ன சொல்ல, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னா என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆமென். விசுவாசம் தான் நம்மளுக்கு தேவை. விசுவாசம்னா இல்லாத இருக்கிறத பார்க்கணும். அடுத்து சொல்லுங்கள். 2வது என்ன சொன்னேன்? தவறான நோக்கம். அதாவது எண்ணங்கள் இருக்குல்ல, உங்கள் எண்ணங்கள், உங்கள் நினைவுகள் தப்பாக நினச்சிடக்கூடாது. இப்போ அவன் என்ன பண்ணால், பணம் தர்றேன், எனக்கு பரிசுத்தாவி வேணும், யார் தள்ள கையை வைக்கிறேன்னா அவன் வந்து பரிசுத்தாவில் நிரம்பணும்னு சொல்லி தவறான நோக்கத்தில் வச்சுருந்தா பாருங்க. கடைசியில் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உன் பணம், உன்கிட்ட இருக்கிற பணம் உங்ககிட்ட நம்ம சொன்னால் நல்லா இருக்காது. அது பைபிளே போட்டிருக்கு. உன்கிட்ட இருக்கிற பணம் நாசமாக போக கடவுது. பரிசுத்த ஆவியானவர் பணம் கொடுத்தா வாங்க பார்க்குற அப்படின்னு பேதுரு சபிச்சிட்டார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நம்மகிட்ட இருக்கிறது தவறான நோக்கம் நம்மகிட்ட இருந்து வச்சுக்கொள்ளுங்க. நம்ம இருக்கிறதும் என்ன செஞ்சிடும்? ஒன்றுமில்ல, தவறான எண்ணங்கள் வரக்கூடாது. நம்முடைய எண்ணத்தில் நல்லது மட்டும் நினைக்கணும், அன்பு சமானத்தோடு நினைக்கணும். தவறான நோக்கங்கள் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு அவன் கெட்டு போன இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் உருப்படக்கூடாது, ஒன்றுமெல்லாம் ஆகணும் அப்படிங்கிற அடுத்தவனை கொடுத்து நீங்கள் நினச்சிங்கன்னா தவறான நோக்கம் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழ்ந்துருக்கணும், எல்லாரும் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் மனதில் நினைக்க வேண்டுமே தவிர அது ஒன்றுமில்லாமல் ஆக போகிறது, நான் பார்க்க போகிறேன் பாரு அப்படின்னு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அவன் வந்து கீழே விழுக போகிறான் பாருங்க, அடிபட போகிறான் வேணாலும் பாருங்கள் சொல்கிறத பார்த்துருக்கேன். அதெல்லாம் தவறான நோக்கம் பார்த்துக்கொள்ளுங்க.
நம்ம யாரையுமே தவறாக பார்க்கக்கூடாது, தவறான நோக்கத்துக்கு வரக்கூடாது. அவன் முன்னேறிட்டு போகிறான், நல்லா இருக்கட்டும். கர்த்தர் நம்மளை முன்னேற்றுவார், உயர்த்துவார். அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அதனால் யாரையும் நீங்கள் தவறாக பார்க்கக்கூடாது, தவறாக நோக்கக்கூடாது, தவறாக நினைக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ தான் நல்லா இருக்க முடியும். அடுத்து என்னது? மன்னியாமை. மன்னிக்கிற தன்மை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்கணும். அவனை மன்னிக்க மாட்டேன், அவனை பேச மாட்டேன், கொல்ல மாட்டேன், அவன் பெரிய ஆளா சின்ன ஆளா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் மன்னிக்கிற தன்மையோடு நீங்கள் வாழணும். மன்னிச்சா தான் உங்கள் ஜெபத்துக்கு என்ன செய்யும்? பதில் கிடைக்கும். அடுத்து சாத்தான் வந்து ஜெபத்தை தானியேல் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வானம் மண்டலத்தில் ஜெபம் பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு சாத்தான் என்ன செய்கிறான்? தடை பண்ணுறான். மிகாவேல் யுத்தம் பண்ணி தான் ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வர்றார். ஓகே, சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா சாத்தான் ஜெபத்தை தடை பண்ணுவான். இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். அதனால் அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. சாத்தானுக்கு உண்டான காரியத்தை நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜெபிச்சாலும் பதில் கிடைக்காது, அதை தடுத்துருவான். அதனால் கவனம். அடுத்து பெருமை நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நான் தான் செஞ்சேன், நான் தான் இது பண்ணேன், நான் தான் வச்சேன், நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி பெருமை நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தாழ்மை நம்மளுக்கு இருக்கணும். தாழ்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், அன்பு இருக்கணும். தெரியுங்களா? நீ சும்மா இருக்கு, நான் வந்து சம்பாதிக்கிறேன், உனக்கு என்ன தெரியும், வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பெருமையை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி பேசினீங்கன்னா சம்பாத்தியத்தை கர்த்தர் கட் பண்ணிடுவார். நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் கட்டுறேன், நீ தான் வீட்டில் சும்மா உட்காந்துருக்க தெரியுமில்ல அப்படின்னு பெருமையை பேசக்கூடாது. வருமானத்தை குறைச்சி போட்டுருவார். பெருமை எதிர்க்கிறார் கர்த்தர். அதனால் ஜாக்கிரதை. அடுத்து என்ன சொன்னேன்? அறிக்கை செய்யப்படாத பாவங்கள். நம்ம எத்தனையோ விவரம் தெரிஞ்ச காலத்தில் இது வரைக்கும் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கலாம், எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கலாம். அந்த பாவத்தை என்ன செய்யணும்? பேசணும். எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அதை ஏசப்பட சொல்லி அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். ஓகே, அல்லேலூயா. புரியுதா? அவ்வளோதானே. உறவுகளில் பிரச்சனை. குடும்பத்தில் இருக்கிற உறவு இருக்குது தெரியுமா? அந்த உறவில் வந்து ஒருத்தர் வந்து என்ன ஒரு வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க கசந்து கொள்ளாத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளணும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய ஜெபத்துக்கு தடை வராத அளவுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு 1 பேதுருல. அப்படின்னா தடை வந்துடும். உறவுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. உறவு, ஒரு குடும்ப உறவு, கணவன் மனைவி உறவு, பிள்ளை உறவு, அதில் வந்து ஒரு சரியில்லாத வாழ்க்கை, ஒருத்தர் கசந்து, ஒருத்தர் வந்து என்ன சரியில்லாமல் இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை எப்போ உங்களுக்கு ஏற்படுதோ அந்த கசப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அப்போ இத்தனை காரியத்தில் நம்மளை நாமே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. கேட்டால் 12 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 8 மணி நேரம் ஜெபிக்கிறேன். நீ 8 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபம்னாலும் வேஸ்ட்டு. இதை முதல் சரி பண்ணிவிட்டு ஜெபத்தில் உட்காந்தா எல்லாம் சரியாக போயிடும். அல்லேலூயா. புரியுதுங்களா? புரியலையா? அப்போ இதை எழுதி வச்சு நோட் பண்ணி இதில் எந்த காரியத்தில் நான் குறையாக இருக்கிறேன், எதை நான் விடணும். அப்போ அதை உடனே என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்க போது பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் விட்டுறணும். அதனால் வசனங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வசனம் தெரியல திருப்பி கேளுங்க. சொல்கிறேன் நான். நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி சரி பண்ணுங்கள். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மாவை சரி பண்ணுங்கள். சரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் காரியத்தை கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஓகே, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், வலது கையை தூக்கி சொல்லுங்கள். இயேசுவே, எத்தனை காரியம் சொல்லுங்கள்? தகப்பனே, இந்த 7 காரியத்தில் நான் எதில் தவறு பண்ணியிருக்கிறேன்? என்னை ஒரு விஷயம் மன்னித்து இந்த 7 காரியத்தில் இனிமேல் நான் சரியாக இருப்பேன். நான் சரியாக இருந்து உம்மிடத்தில் ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்வேன். தகப்பனே, நீங்கள் மன்னிக்கிற தெய்வம். நான் கேட்ட காரியம் எனக்கு கிடைக்கணும். நீர் என் அப்பா, நான் உடைய பிள்ளை. நான் அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கலை, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடி நான் பிறந்திருக்கிறேன். உங்கள் பிள்ளையாக மாறி இருக்கிறேன். நான் என் தவறை உணர்கிறேன், என் தப்பை உணர்கிறேன், என் பாவத்தை மன்னிக்கிறவர். தகப்பனே, என்னை மன்னிச்சு எனக்கு நான் ஜெபிச்ச ஜெபத்துக்கு எனக்கு பதில் வரும்படி உம்முடைய சமூகத்தில் நான் கேட்கிறேன். தகப்பனே, மீண்டும் ஒரு விசை என்னை மன்னித்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை சுத்திகரிங்க. உம்முடைய கிருபை கூட இருப்பதாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட்டு அவரவர் பிரச்சனையை கண்ணு முன்னால் கொண்டு வாங்க. ஷிபாலா தூனமா தூரபாலா கரா தூரபாலா கரா தரபா. நீங்கள் ஜெபிக்கும் போது அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. அப்பாவை மட்டும் பார்க்கணும். அதாவது கண்ணும் கருத்துமாக ஜெபிக்கணும். கண்ணும் கருத்துமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். மதுர பாலா துனகதன் தனகதடியான மலகரலரபா ரத்துன மதுர பலகர துனமா. சிந்தையை ஒருநிலைப்படுத்துவோம்.
மகளகரகதடிக நமது சந்தனகந்தன மலகரலரபோ தசித்தட்டினிமா துணமதுரை கலர் பலகரலரபா ரதுன மதுனிக நமது சம்துட மதுனகந்தன மலகரலரபா. ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. ஆனால் உங்களுக்கு குழப்பங்கள் இப்போது மாறி தெளிந்த நீரோடைய போல நீங்கள் மாறி இருக்கீங்க. பெரிய பெரிய காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது ஏசப்பா பிசாசை விரட்டும் போது அது கீழே உருண்டு வாயில் நுர தள்ளி ஒரு சில காயங்கள் ஏற்பட்டு தான் அந்த பிசாசு அந்த உடம்பை விட்டு வெளியேறும் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அவங்க சுகமாயிருப்பாங்க. இது பைபிளில் நம்ம படிச்சிருக்கிறோம். அதே போல் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் இந்த டைமில் ஒரு கடுமையான ஒரு நெருக்கம், ஒரு கடுமையான ஒரு போராட்டம், ஒரு கடுமையான ஒரு முறுமுறுப்பு ஏற்படலாம். அப்படி வந்துட்டால் என் பிரச்சனைக்கு முடிவு வந்து விட்டது, என் பிரச்சனைக்கு முடிவு வந்து விட்டது, நீ கேட்ட காரியத்துக்கு பதில் வரப்போகுது, நீ அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டது நிமித்தமாக கர்த்தர் உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையை மாற்ற போகிறார். அதனால் பயப்படாத. 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, ஒரு மாற்றம் உனக்கு உண்டாகும். இப்போ 10 நாள் முடிஞ்சிருக்கிறது. இப்போ உன் குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தின் ஆவி வெளியேறி விட்டது. இந்த 10 நாளில் குழப்பம், சிந்தையில் இருக்கிற குழப்பம், எண்ணத்தில் இருக்கிற குழப்பம், உன் குடும்பத்தில் இருக்கிற ஆள் குழப்பம், ஏற்ற இறக்கம், மேடு பள்ளம், இது செய்வோமா செய்ய வேணாமா, விற்போமா வைக்க வேணாமா அப்படிங்கிற குழப்பம் போய் ஒரு நிசப்தமான ஒரு அமைதியை உன் சிந்தையில் கொடுத்துருக்குற இந்த 10 நாளில். அடுத்து இன்னொரு 10 நாளில் ஒரு பெரிய மாற்றம் உனக்கு உண்டாக போகுது. இன்னொரு 10 நாளில் உனக்கு எதிராக எழும்பினவர்கள் எல்லாமே உன் சார்பாக வரும்படியான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். அப்படிப்பட்ட காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அது நடக்க போகுது. உன் அலைச்சல்கள் வீணாக போகிறது கிடையாது. தேவ சமூகத்தில் உட்காந்தா யாரும் வீணாக போக மாட்டேங்க. இந்த 10 நாளில் என்ன வெளிப்பாடு, இந்த 10 நாள் என்னத்தை ஆண்டவர் எனக்கு செஞ்சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு காரியம் சொல்கிறார் ஆவியானவர். 10 நாள் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற சிந்தையில் இருக்கிற குழப்பத்தை எடுத்து போட்டுட்டேன். ஸ்டடி மைண்ட் இல்லாமல் இருந்தாங்க, ஆனால் ஸ்டடி மைண்டை கொடுத்துட்டேன். இதுதான் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கும்படி. நீ தீர்மானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த, ஆனால் நீ இப்போ தீர்மானம் எடுத்து வாழும்படியான ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு இந்த 10 நாள் உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். மாற்றம் உண்டாக போகிறது. தசீலமா தோனாமா அப்படியே கண்களை மூடுங்க, அப்படியே கேளுங்க, உங்கள் காரியத்தை சொல்லுங்கள். குறிப்பாக நல்ல சுகபலத்தை கேளுங்க. பிள்ளைகளுக்கு கழுத்துக்கு கத்தி வர போல இருக்கிற பிரச்சனை என்ன கேளுங்க அப்பாட்ட. பாலாதுனா தசந்தன கதனி மாலதுர பலகரலரபா ஆவியானவரே அன்பின் ஆவி ஆனவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. உங்கள் உள்ளத்தில் இறங்கி உங்களுடைய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நான் திருப்பி சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், மேட்டுக்கும் பள்ளத்துக்கும் இருந்த எண்ணங்கள், இருந்த நினைவுகள் இந்த 10 நாள் முடிந்த பிற்பாடு அது இல்லாமல் போய்விட்டது. மாற்றம் உண்டாகி இருக்கிறது, மாற்றம் உண்டாகி வருகிறது. மாறாக ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் இப்போது நிம்மதியை கொடுத்துருக்கிறார், மன ரம்மியத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் அந்த குழப்பத்தை எடுத்து போட்டுட்டார். தகப்பனே உம்மை துதிக்கிறேன், பிதாவை உம்மை துதிக்கிறேன், ஆவியான தேவனை உம்மை துதிக்கிறேன், உன்னதரை உம்மை துதிக்கிறேன். இந்த வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் கேட்ட எல்லா விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.